கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நாம் இப்பொழுது தேவனை ஆராதிப்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஜெபம் செய்வோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஜை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். எங்களை அதிகமாக நேசித்து வருடத்து வருகிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளின் காலவேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, கடந்த 9 மாதங்களும் கர்த்தர் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்தீர். ஜீவன் சுகம் பலன் தந்தீர். சகல தீங்குக்கும் நாச மோசங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து கொண்டீர். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் 10வது மாதமாகிய இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த ஓய்வு நாளிலே தகப்பனே, இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை தந்திருமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வதாக. இந்த ஆராதனையின் மூலமாக நாங்கள் உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தும் பொழுது தேவன் எங்களை சந்தித்து இந்த நாளுக்குரிய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனான மகிமைக்காகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 27 பாடுவோம். அதிகாலை இயேசு வந்து கதவண்டை தினம் நின்று தட்டி தமக்கு திறந்து இடம் தர கேட்கிறார். உம்மை நாங்கள் களிப்பாக வாழ்த்தி நேசரே அன்பாக எங்கள் அண்டை சேர்வீராக என்று வேண்டிக் கொள்ளுவோம். தீனம் எங்களை நடத்தி சத்துருக்களை துரத்தி எங்கள் மனதை எழுப்பி நல்ல மேய்ப்பராயிரும். தாட்சி நாங்கள் அடையாமல் நம்பிக்கையில் தாராளமாய் நீக்க எங்களுக்கு ஓயாமல் நல்ல மேய்ச்சல் அருளும். ஆமென். கேட்டது கிடைக்கும், இயேசு என்றும் என்றென்றைக்கும் நம்மை காப்பார் அவர் கைக்கும். எல்லாம் ஒப்புவிக்கிறோம், எல்லாம் ஒப்புவிக்கிறோம்.
மாறி மாறி வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட சங்கீதம் 19. சங்கீதம் 19 நாம் மாறி மாறி முறையாக வாசிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையுமில்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதுமில்லை. அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவர்களின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவர்கள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவர்களின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அது காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் திரைத்தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துரிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் ஒரு சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ எப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலோ மகிமையுண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்தெழினார். பிரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தவரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை அவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றொன்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நெடுங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமேன். இப்பொழுதும் வேத பாடம் வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக.
7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்கு உள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமேன். இந்த வேளையிலும் கர்த்தரை துதித்து நாம் 2 பாடல்களை பாடும். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. மகிமையும் வல்லமை கனத்திற்கு பாத்திர, சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர், பாத்திரர் இயேசு பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. ஒளி தரும் கண்களோ, சுடர் தரும் பாதங்கள், பெருவெள்ள இரைச்சல் சத்தம், வலக்கரம் வல்லமை. சிறந்தவர் அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே.
ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே பரிசுத்தரே சுவே ஆவியில் நிறைந்து தொழுகுவோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம் ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம் ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம் தொழுவோம் பணிந்திடுவோம் அவர்தான் பாத்திரரே தொழுவோம் பணிந்திடுவோம் அவர்தான் பாத்திரரே. தேவ ஜனமே மகிழ்ந்து களிகூறு பயங்கள் நீங்கி துதிப்பாடு இரட்சகர் இயேசு உன்னை நேசிக்கிறார் அவர் உன்னை ரட்சித்து காத்திடுவார் திகைக்காதே கலங்காதே பயப்படாதே. தேவ ஜனமே மகிழ்ந்து களிகூறு பயங்கள் நீங்கி துதிப்பாடு தேவ ஜனமே மகிழ்ந்து களிகூறு பயங்கள் நீங்கி துதிப்பாடு இரட்சகர் உன்னை நேசிக்கிறார் ரட்சித்து உன்னை காத்திடுவார் இரட்சகர் உன்னை நேசிக்கிறார் ரட்சித்து உன்னை காத்திடுவார் தேவ ஜனமே மகிழ்ந்து களிகூறு பயங்கள் நீங்கி துதிப்பாடு தேவ ஜனமே மகிழ்ந்து களிகூறு பயங்கள் நீங்கி துதிப்பாடு. சிருஷ்டிகரே உன் நாயகராயிருக்கிறார் கர்த்தர் என்பது அவர் நாமம். எனவே சர்வ பூமிக்கும் அவரே தேவனாய் இருக்கிறபடினாலே அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம் ஆராதிப்போம். சிருஷ்டிகரே உன் நாயகர் கர்த்தர் என்பது அவர் நாமம். சிருஷ்டிகரே உன் நாயகர் கர்த்தர் என்பது அவர் நாமம். பரிசுத்த தேவன் உன் மீட்பர் சர்வ பூமிக்கும் அவரே தேவன். பரிசுத்த தேவன் உன் மீட்பர் சர்வ பூமிக்கும் அவரே தேவன். தேவ ஜனமே மகிழ்ந்து களிகூறு பயங்கள் நீங்கி துதிப்பாடு தேவ ஜனமே மகிழ்ந்து களிகூறு பயங்கள் நீங்கி துதிப்பாடு. நீ ஆண்டவருடைய கரத்திலே கிரீடமும் ராஜ முடியுமாய் நீ இருக்கிறாய். எனவே அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நித்திய காலத்து நீதியை நிலையாக உன்னில் ஸ்தாபிக்கிறார். நித்திய காலத்து நீதியை நிலையாக உன்னில் ஸ்தாபிக்கிறார். கர்த்தரின் கரத்தின் கிரீடமும் ராஜமுடியும் நீயாவாய். கர்த்தரின் கரத்தின் கிரீடமும் ராஜமுடியும் நீயாவாய். தேவ ஜனமே மகிழ்ந்து களிகூறு பயங்கள் நீங்கி துதிப்பாடு தேவ ஜனமே மகிழ்ந்து களிகூறு பயங்கள் நீங்கி துதிப்பாடு. நான் கைவிடப்பட்டவள் என்று நீ நினைக்கிறாயோ?
பாழான தேசம் என்று நீ நினைக்கிறாயோ? இல்லை, உன்னை எப்சிபா பியூலா என்று ஆண்டவர் சொல்லி ஒரு புதிய வாழ்வை, புதிய நம்பிக்கையை உனக்கு தருகிறார். கைவிடப்பட்டவள் நீ அல்ல, பாழான தேசம் நீ அல்ல. கைவிடப்பட்டவள் நீ அல்ல, பாழான தேசம் நீ அல்ல. எப்சிபா பியூலா என்று சொல்லும் புதிய வாழ்வை பெற்றிடுவாய். எப்சிபா பியூலா என்று சொல்லும் புதிய வாழ்வை பெற்றிடுவாய். தேவஜனமே மகிழ்ந்து களிக்கூறு, பயங்கள் நீங்கி துதிப்பாடு. தேவஜனமே மகிழ்ந்து களிக்கூறு, பயங்கள் நீங்கி துதிப்பாடு. இரட்சகர் உன்னை நேசிக்கிறார், ரட்சித்து உன்னை காத்திடுவார். இரட்சகர் உன்னை நேசிக்கிறார், ரட்சித்து உன்னை காத்திடுவார். தேவஜனமே மகிழ்ந்து களிக்கூறு, பயங்கள் நீங்கி துதிப்பாடு. தேவஜனமே மகிழ்ந்து களிக்கூறு, பயங்கள் நீங்கி துதிப்பாடு. இந்த வேளையிலும் வருகிற வாரத்திலே பிறந்த நாளை காணுகிறவர்களையும் திருமண நாளை கொண்டாடுகிற அருமையான தம்பதிகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய வருடம் இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்துவார், சகல தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்வார். சபையின் சார்பாக இவர்களுக்கு நாம் மீண்டுமாக நாம் வாழ்த்துகிறோம். இவர்களுக்காக நாம் ஜெபித்து விட்டு நாம் பொதுவான ஜெபத்திற்குள்ளாய் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். சகல நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணராயிருக்கும் எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, தர்மியான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வருகிற வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒருவருக்காகவும் திருமண நாளை கொண்டாடுகிற ஆண்டவரை குடும்பங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இதுவரையிலையும் உம்முடைய அடியாரிடைக்கு நீர் கொடுத்த சுகபலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். சகல தீங்கிக்கும் விலைக்கு காத்தீர், அதற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இவருடைய வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டை காணும்படியான கிருபைகளை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இக்கட்டான நாட்களிலும் முது பிள்ளைகளை நீர் கரம்பிடித்து நடத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக. எல்லா விதமான நாசு மோசங்களுக்கும் வியாதிகளுக்கும் விக்கினங்களுக்கும் ஆண்டவரே தொற்று நோய்களுக்கும் நீர் விலக்கி காத்து அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி அவருடைய குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரை உங்களுடைய வருகை மட்டும் இது அடியார்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவ்விதமாக இந்த கொரோனா தொற்று நோய் மிகவும் அதிகமாக பரவி கொண்டிருக்கும் இந்த காலங்களில் தகப்பனே, நீரே எங்களுக்கு தஞ்சமாயிருந்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஊரடங்கு தளர்த்தப்பட்ட ஒரு நிலைமையில் மக்கள் ஆண்டவரே ஒரு பயமின்றி எல்லா இடங்களிலும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த அபாயகரமான காலங்களில் அநேக தகப்பனே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகின்ற ஒரு சூழ்நிலையில் அதி தீவிர சிகிச்சையை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் அவர்கள் மீது உடைய காயப்பட்ட கரங்களை நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொற்று நோய் முற்றிலுமாக நீக்கப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். எங்கள் இந்திய தேசத்தை விட்டு இந்த ஆண்டவரே உலகத்தில் இருக்கும் அனைத்து தேசங்களும் ஆண்டவரே இந்த தொற்று நோயினாலே பயந்து பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அநேகர் கர்த்தாவை பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில் நீரே எங்களுக்கு தஞ்சமும் ஒரே நம்பிக்கையுமாக இருக்கிறது. அதற்காகவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோய் பரவாமல் இருக்க கர்த்தர் தடை செய்யும்படி ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே ஆண்டவரே இதற்கான ஏற்ற மருந்து கண்டுபிடிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவரே இந்திய தேசத்திலே மகாராஷ்டிரா, தமிழ்நாடு போன்ற பகுதிகளிலே, கர்நாடகாவிலே தகப்பனே இந்த தொற்று நோய் மிகவும் வேகமாக பரவி கொண்டிருக்கிற இந்த காலங்களில் நீர் கிருபையாக இறங்கி எங்கள் திருச்சபையின் மக்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே அனைத்து திருச்சபைகளையும் ஆண்டவரே போதகர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே தொழில் வியாபாரம் செய்கிறவருடைய வாழ்வில் பெரிய ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் கிருபை செய்வீராக.
படிக்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாய் பாரத்தோடு வருகிறோம். ஆண்டவரே, பள்ளியிலும் கல்லூரியிலும் ஆண்டவரே தங்களுடைய இறுதி ஆண்டை முடிக்கக்கூடியவர்கள், கர்த்தாவை 10ஆம் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த கடினமான இக்கட்டான நாட்களிலே கர்த்தாவை அவர்கள் நன்றாக படிக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் அவருடைய உள்ளத்திலே நீர் உற்சாகமான ஆவியை தாரும். எல்லா விதமான சரீரத்தின் பலவீனங்கள், மனதில் இருக்கின்ற எல்லா சோர்வுகளை நீக்கி போடும். ஆண்டவரே, இந்த ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் இன்னும் ஆண்டவரே பள்ளிகளும் கல்லூரிகளும் ஆலயங்களும் திறக்கப்படாத ஒரு நிலைமையில உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நிலைமைகளெல்லாம் மாற கர்த்தர் கிருபை செய்வீராக. சீக்கிரத்திலே எங்கள் ஆலயங்களெல்லாம் ஆண்டவரே திறக்கப்பட்டு நாங்கள் விடுதலையோடுமை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விதமாக தகப்பனே, திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிப தங்கைமார்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே அவருடைய ஜெபங்களை கேட்டு ஏற்ற வேளையில் நீர் ஆண்டவரே அவருடைய வாழ்விலே பெரிய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. திருமணமாகியும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஏற்ற வேளையில் நல்ல குழந்தை பாக்கியங்களை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, விதமாக ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, சிறுவர்கள், வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். விசேஷமாக கடந்த நாட்களில் தகப்பனே, தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் தந்து நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருள் திரு SM சாந்தரிக்கார் அவருடைய துணைவியார் தகப்பனே, கர்த்தருக்குள் நித்திரை நிறைந்த ஒரு காரியத்தை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, அருமையான அந்த போதகருக்கும் அவருடைய ஆண்டவரே 2 மகளுடைய குடும்பங்களுக்கும் ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் தந்து வழிநடத்துவீராக. அவ்விதமாக இந்த நாட்களிலே தகப்பனே, இக்கட்டான சூழ்நிலையில் அனைத்து ஆண்டவரே எங்களுடைய மகாராஷ்டிரா மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸின் அனைத்து போதகர்கள் அல்ல குடும்பங்களை உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஆண்டவரே பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. எல்லா போதகர்களையும் ஆண்டவரே அவருடைய குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து நடத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் இந்த ஓய்வு நாளிலே தங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தர் மட்டுமாய் சந்தித்தவர் தொடர்ந்து வரும் நாட்களிலே சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் ஆண்டவரே பொருளாதார எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பிரச்சனைகள் மாற கர்த்தர் கிருபை செய்வீராக. அனைத்து மருத்துவர்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் பலனையை தாரும் தகப்பனே. எங்களுடைய இந்திய தேசத்தில் ஆண்டவரே எல்லா எல்லை பகுதிகளிலும் ஆண்டவரே பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மட்டுமாக இந்திய ஆண்டவருடைய எல்லைகளை பாதுகாக்கும் வீரர்களுக்காக நாங்கள் அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தின் எல்லா எல்லைகளிலும் சமாதானத்தை நீர் கட்டளிடுவீராக. ஆண்டவரே, இந்தியா சீனாவுக்கு இடையே ஆண்டவரே ஒரு போர் மூடும் அபாயம் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் இறங்கி 2 தலைவர்களையும் நீர் சந்தித்து ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானத்தை நீர் கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விதமாக ஆண்டவரே நாங்கள் உலக சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை, உலகத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து நாடுகளுக்காக, விசேஷமாக அமெரிக்க தேசத்திற்காக, பல தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தலைவர்கள் எடுக்கிற முயற்சிகள், பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே ஆண்டவரே இந்த நோய் கர்த்தாவை முற்றிலுமாய் ஆண்டவரை எடுக்கப்பட, முற்றிலுமாக ஆண்டவரே இந்த பூமியை விட்டு ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் எடுக்கப்படத்தக்கதாக கர்த்தர் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் தகப்பனே, எங்களை ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரை நாங்கள் விசுவாசத்தோடு மன தாழ்மையோடு உடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய திருச்சபையின் சிறுவர்கள் மனப்பட வசனங்களை சொல்வார்கள். அவர் தமது சிறகுகள் ஆலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் அடைக்கலம் புகுவாய். அவர் உடைய சத்தியம் உனக்கு படி செய்யும் கேடகுமாகும். சங்கீதம் 91:4. ஆமென். அவன் பாக்கியவான் கைகளை பிரயாசத்தை சாப்பிடும். உனக்கு பைக்கும் நன்மை உண்டாக்கும். உன் மனைவி உன் வீட்டிலே கனிதரும் திராட்சை செடி போல் இருப்பார். உன் பிள்ளைகள் பந்தை சுற்றினார். ஒரு மன கஞ்சிகள் ஏற்பார்கள். இதோ கத்திற்கு பயன்படுவோம் செய்வதமாய் செய்திருப்பார்.
நீவும் கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் இயேசுவின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளில் இயேசுவுக்கு உண்டாகும் சமாதானத்துக்கு காண்பாய். சங்கீதம் 108. Servants of the Lord, praise the name of the Lord. Let the name of the Lord be praised both now and forevermore. From the rising of the sun, where it set, the name of the Lord be praised. The Lord is exalted over the nations, His glory above the heavens. Psalms 113, verse 1 to 4. Be merciful to me, O God, because of Thy constant love, because of Thy great mercy. Wipe away my sins, wash away all my evil, and make me clean from my sin. I recognize my faults, and I am always conscious of my sins. I have sinned against You, only against You, and done what You consider evil. So You are right in judging me, You are justified in condemning me. Psalms 51, verse 1 to 4. வசனங்களை சொன்ன நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தம்பி ஆசீர்வதிப்பாராக. அருமையான பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை வசனம் படிப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். எனவே நன்றாக ஜெபிப்பதற்கும் கர்த்தரை தேடுவதற்கும் இந்த நாட்களை பயன்படுத்த நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலும் செய்திக்கு ஆயத்தமாக பாமாலை 271 பாடும். யாரை நான் புகழுவேன், யாரை நான் அறிகிறேன், என் கதியும் பங்கும் யார், நான் பாராட்டும் மேன்மை யார், தெய்வ ஆட்டுக்குட்டிதான், தெய்வ ஆட்டு நீர்க்கும் கண்மலை, யார் எந்திட நம்பிக்கை, குற்றத்தை சுமந்தோர் யார், தெய்வ நேசம் தந்தோர் யார், தெய்வ ஆட்டுக்குட்டிதான், தெய்வ ஆட்டு பிராணபலன் யார், ஆத்துமத்தின் சாரம் யார், யாரால் பாவி நீதிமான், யாரால் தெய்வ பிள்ளை நான், தெய்வ ஆட்டுக்குட்டியால், தெய்வ ஆட்டு சகாயர் யார், சாவின் சாவலானோர் யார், என்னை தூத கூட்டத்தில் சேர்ப்போர் யார், நான் சாகையில் தெய்வ ஆட்டுக்குட்டிதான், தெய்வ ஆட்டு அவரின் சங்கீதமே, நீங்களும் புகழுங்கள், அவரை பின் செல்லுங்கள், தெய்வ ஆட்டுக்குட்டியை, தெய்வ ஆட்டு இந்த வேளையிலும் நாம் செய்திக்கு முன்னதாக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலும் உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும் பொழுது நாங்கள்
அந்த வசனங்களை கேட்கும் பொழுது எங்கள் இருதயத்தில் கிரியை செய்ய கிருபை செய்யும். வசனங்களை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளின்படி வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையாரை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இதுவரையிலும் 9 மாதங்கள் நம்மை தூக்கி சுமந்தார், தீமைக்கு விலக்கி காத்து கொண்டார், தேவைகளை சந்தித்தார். இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஒருவேளை ஆலயத்திலே நமக்கு திருவிருந்து இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில இல்லாத சூழ்நிலை கடந்த 6 மாதத்திற்கு மேலாக இருக்கும் நிலைமையிலும் இந்த காணொளியின் மூலமாக ஆண்டவரை நாம் ஆராதிப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையிலே இந்த ஆராதனையிலே எங்களோடு கூட நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்விலே தேவன் எவ்விதமாய் செயல்படுகிறார் என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் முறையாக தியானித்து வருகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சீனாய் வனாந்திரத்திலே அவர்கள் 40 வருஷமாக தேவனால் வழிநடத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்தார். அவர்கள் தாகமாய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். அவர்களுக்கு எந்தெந்த சூழ்நிலையில் எவைகளெல்லாம் அவர்களுக்கு தேவையோ அந்த தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அதன் மத்தியிலும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இந்த யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். தேவன் தம்முடைய உள்ளத்திலே அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு வாஞ்சை, தேவனுடைய வார்த்தைக்கு தம்முடைய ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும், செவி சாய்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஆண்டவர் இப்பொழுது இந்த சீனாய் வனாந்திரத்திலே அவர்கள் அலைந்து திரியும் பொழுது அவர்களுக்கு இந்த மோசேயின் மூலமாக 10 கற்பனைகளை கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த 10 கற்பனைகளை ஏன் தர வேண்டும்? தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைத்து ஆதி மனிதனை ஆதாம் ஏவாள் இவர்களை படைத்து ஆண்டவர் கொடுத்த முதல் ஒரு கட்டளை என்ன என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த கட்டளையை அவர்கள் மீறினதினாலே தேவன் இப்பொழுது 10 கற்பனைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தை அந்த தோட்டத்தின் நடுவிலே ஆண்டவர் முளைக்க பண்ணினார். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் எல்லா கனிகளை நீங்கள் புசிக்கவே புசிக்கலாம், ஆகிலும் இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை நீங்கள் புசிக்க கூடாது என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அவ்விதமாக புசித்தால் என்ன விளைவுகள் வரும் என்று சொல்லியும் ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆண்டவர் கட்டளை கொடுக்கின்றவர். அந்த கட்டளையை மீறும் பொழுது அதனுடைய விளைவுகளையும் கர்த்தர் சொல்லுகிறார். மனிதன் இதை நன்றாக அறிந்திருந்தான். ஆதாம் ஏவாள் அறிந்திருந்தார்கள். சில நாட்கள் மட்டும்தான் கர்த்தரோடு கூட அவர்கள் பாவமில்லாத ஒரு நிலைமையிலே ஆண்டவரோடு ஜீவித்தார்கள். எப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய கற்பனைகளை மீறி அவர்கள் அந்த கனியை புசித்தார்களோ அப்பொழுது பூமியிலே பாவம் பிரவேசித்தது. அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக அவர்கள் மரித்தவர்களாய் மாறுகிறார்கள். அந்த தோட்டத்தை விட்டு ஆண்டவர் வெளியே அனுப்புகிறார். இவ்விதமாக இந்த ஆதாமின் சந்ததியார் பூமியிலே பெருகின பொழுது ஜனங்களுடைய வாழ்விலே பாவம் பெருகின ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எனவே பாவம் ஒரு கீழ்ப்படியாமையினாலே ஆரம்பித்து அது தேவனுடைய கற்பனைகளை மீறுவதே ஒரு பெரிய குற்றமாக, ஒரு பெரிய ஒரு பாவமாக கர்த்தர் எண்ணுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவ்விதமாக அந்த முதல் மனிதனாகிய இந்த ஆதாம் அவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. இப்பொழுது பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சீனாய் வனாந்தரத்திலே அவர்கள் வரும்பொழுது கடந்த வாரத்திலே பார்த்தோம், முறுமுறுத்தார்கள். அநேக பாவங்கள் உண்டு. பாவம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய கற்பனைகளை மீறுவது பாவம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பாவம், தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் இருப்பது அது பாவம்.
தேவனை தேடாமல் இருப்பது அது பாவம். தேவன் சொல்லுவதை செய்யாமல் இருப்பது பாவம். தேவன் சொல்லுகிறபடி வாழாமல் இருப்பது அது பாவம். எனவே பாவத்திற்கு எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். மிஸ்ஸிங் த மார்க் என்று சொல்வார். வாட் இஸ் சின்? இட் இஸ் அ மிஸ்ஸிங் த மார்க். தேவன் கொடுத்திருக்கின்ற ஒரு வரையறை, அதுதான் கட்டளை, கற்பனை. அந்த கற்பனையை செய்யாதபடி அதை மீறி நடக்கும் பொழுது, கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது தேவனுடைய கற்பனைகளை நாம் மீறுகிறோம். அவ்விதமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பல சூழ்நிலைகளில் அவர்கள் மீறினாலும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவன் மனமிறங்கி அவருடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு மீண்டுமாக உதவி செய்கிறார். இப்பொழுது மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். அழைத்து இந்த 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த ஒரு சம்பவத்தை நாம் 3 இடங்களிலே பார்க்கிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த பகுதிகளிலே ஆண்டவருடைய கற்பனைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுத்த கற்பனை என்று சொன்னால் அவர் எழுதி கொடுக்கவில்லை, அவர் பேசினார். அவர் பேசும் தெய்வமாய் இருக்கிறார். ஒரு மனிதர் அவர் பேசும் பொழுது, அவருடைய வாயிலிருந்து வார்த்தை பிறக்கும் பொழுது, அவரிடத்தில் இருக்கின்ற அந்த அதிகாரத்தை, அந்த பலத்தை காட்டுகிறதா இருக்கிறது. ஒரு தேசத்தில் ஒரு தலைவர், முதலமைச்சரோ அல்லது பிரதம மந்திரியோ பிரசிடென்ட்டோ யாராக இருந்தாலும் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிகாரம் உள்ளது. ஆனால் அதை காட்டிலும் வானத்தையும் பூமி படைத்த நமது ஆண்டவராய் கர்த்தர், அவர் தம்முடைய வாயினாலே அதை பேசி இந்த மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். எனவே ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் அது நமக்கு கற்பனையாக, கட்டளையாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மோடு கூட பல விதங்களிலே பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். யோபு 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஆண்டவர் ஒரு முறை அவர் சொன்னால் அது சரியானதாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. தவறாக சொல்லிவிட்டேனே என்று ஆண்டவர் வருத்தப்பட மாட்டார். காரணம் என்ன? தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அறிந்ததை அவர் தெளிவாக பேசக்கூடியவர். ஒரு விசை அவர் சொல்லும் பொழுது அதை பார்த்து 2ஆம் விசை அதை பார்த்து திருத்துவதற்கு மனிதனுக்கு அதிகாரம் இல்லை, தகுதி இல்லை. எனவே தேவன் ஒரு முறை விளம்பினும் பொழுது, ஒரு முறை பேசும் பொழுது அவருடைய வார்த்தையிலே ஒவ்வொரு எழுத்திலும் உயிர் இருக்கிறது, அதில் அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். பாருங்கள், மோசேயுடைய வாழ்விலும் கர்த்தர் பல நிலைமைகளிலே மோசேயோடு கூட ஆண்டவர் ஒரு மனுஷனை கூட பேசுவதைப் போல மோசேயினிடத்தில் பேசுகிறார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரங்களிலே வாசம் பண்ணினார்கள். ஒரு நிரந்தரமான ஒரு இடமில்லாத ஒரு நிலைமையிலே இந்த சீனாய் வனாந்திரத்திலே 40 வருடங்களாக தேவன் அவர்களோடு கூட அந்த கூடாரத்திலே அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் மகிமையாக வாசம் செய்கிறவராக இருக்கிறார். எனவே அவ்விதமாக ஒரு சூழ்நிலையில மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது மேகஸ்தம்பம் இறங்கினது என்று பார்க்கிறோம். மேகஸ்தம்பம் என்று சொல்லும்போது தேவனுடைய பிரசன்னத்தை அங்கே குறிக்கிறதா இருக்கிறது, தேவனுடைய மகிமையை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த மேகத்திலிருந்து கர்த்தர் மோசேயோடு கூட பேசுகிறார். பாருங்கள், மோசேயோடு கூட கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லும் பொழுது மோசே எவ்வளவு பரிசுத்தமாக இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு ஆயத்தமாக இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமாய் அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். ஒருவன் அவனுடைய சிநேகிதனோடு கூட பேசுகிற அந்த விதமாக தேவன் மோசேயோடு கூட முகமுகமாய் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அவ்வளோ அருகாமையிலே தெளிவாக மோசேயோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர், எனவே அவர் பேசும் தெய்வமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் ஆவியானவர் மூலமாய் பேசுவது, அவருடைய வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார்.
2 சாமுவேல் 23:2 விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. அவருடைய வசனம், கர்த்தருடைய வசனம் என் நாவில் இருந்தது என்று ஊழியக்காரன் சொல்லுகிறார். எனவே ஆவியானவரை கொண்டு என்னோடு கூட ஆண்டவர் பேசும் பொழுது அவர் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு வசனங்களாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வசனத்தை மூலமாக கர்த்தர் நம்மை குணமாக்குகிறார், நம்மை சுகப்படுத்துகிறார். 107 சங்கீதம் 20 வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் விதமாய் நினைக்கலாம், ஒரு அழிவிலிருந்து வியாதியிலிருந்து ஆண்டவர் எனக்கு சுகம் தர வேண்டும் என்றால் ஜெபித்து விட்டால் போதும் என்று. அப்படி அல்ல. கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசும் பொழுது, இடைப்படும் பொழுது, அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையாகிய விதையானது நம்முடைய உள்ளத்திலே அது விதைக்கப்பட்டு அதை கிரியை செய்து விளையச் செய்கிறது. அதனுடைய விளைவு என்ன? ஆண்டவர் நமக்கு சுகத்தை தருகிறார். வசனத்தை அனுப்பி தேவன் நமக்கு சுகத்தை தருகிறவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், கர்த்தர் வானத்திலிருந்து பேசுகிறவராக இருக்கிறார். மத்தேயு 3:17 வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவர் ஞானஸ்தானத்தை எடுத்த பிறகு அவர் அந்த யோர்தான் நதியிலிருந்து கரையேறின பொழுது வானத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று அங்கே யோவான் ஸ்நானகன் அவரிடத்திலே ஞானஸ்தானம் பெற வந்த எல்லா பொது ஜனங்களும் அந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள், அந்த சத்தத்தை கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சாட்சி சொல்லுகிற ஒரு காரியத்தை வானத்திலிருந்து நம்முடைய தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார். அவ்விதமாக இந்த 10 கற்பனைகளை மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அங்கே 10 கற்பனைகள், முதல் 4 கற்பனைகளை ஆண்டவர் தம்முடைய ஒரு தேவனை குறித்து, தம்முடைய வைராக்கியத்தை குறித்து அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். எதற்கு என்று சொன்னால், எதற்காக கர்த்தர் இந்த கற்பனைகளை தந்தார் என்று சொன்னால், தேவனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் அவர்கள் வணங்கக்கூடாது. கர்த்தரை மட்டும் அவர்கள் அன்பு கூற வேண்டும், கர்த்தரை மட்டும் அவர்கள் விசுவாசிக்க வேண்டும், தேவனை மட்டும் அவர்கள் சார்ந்து வாழ வேண்டும். அவரே நம்மை உண்டாக்கினவர், அவரே நம்மை பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவர். மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தவர், சகலவற்றையும் செய்த ஆண்டவரை அவர்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டும், மறக்கக்கூடாது. காரணம் என்ன? அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்ததினாலே தேவன் ஏதமாய் சொல்கிறார். பாருங்கள், வேகமாக அந்த 10 கற்பனைகளை நாம் பார்ப்போம். முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், என்னையன்றி வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். என்னையன்றி என்று சொல்லும் பொழுது தேவன் அவர் யார்? யெகோவாவாக இருக்கிறார். யாவே தனித்துவம் வாய்ந்தவராயிருக்கிறார், ஜீவிக்கிறவராயிருக்கிறார், நித்தியமானவராயிருக்கிறார், சகலவற்றையும் படைத்த சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தமாக தேவன் அவர்களை வழிநடத்தி வந்தார், பாதுகாத்து வந்தார், அவர்களை விடுதலை செய்து அவர்களை வழிநடத்தி வந்தார். அவ்விதமான ஒரு தேவன் முதல் 4 கற்பனைகளை தேவனை குறித்ததான ஒரு கற்பனையாக இங்கே கற்பனைகளாக பார்க்கிறோம். என்னையன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், இது முதலாம் கற்பனை. இரண்டாவது கற்பனை, சொரூபத்தையோ உருவத்தையோ விக்கிரகத்தையோ நீ உருவாக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார், விக்கிரக ஆராதனை. மூன்றாவதாக, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதே. நான்காவதாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஐந்தாவது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆறாவது, கொலை செய்யாதிருப்பாயாக. ஏழாவது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. எட்டாவது, களவு செய்யாதிருப்பாயாக. 9, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
கடைசியாக 10வது கற்பனை, பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக. எகிப்து தேசத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்த ஒரே காரணத்தினாலே தேவன் அறுவருக்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால் விக்கிரக ஆராதனை. அவர்கள் அந்நிய தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். ஜீவனுள்ள ஆண்டவரை அவர்கள் வணங்கவில்லை. ஒரு விக்கிரக ஆராதனை தேவனுக்கு அருவருப்பான பாவம், தேவனை எரிச்சல் மூட்டும் ஒரு காரியமாக இருக்கிறது. 2 ராஜாக்கள் 17:22 விதமாய் வாசிக்கிறோம். இப்படி செய்யத்தகாதது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லி இருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். நரகலான விக்கிரகங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து அவர்கள் சேவித்து வந்தார்கள், உண்டாக்கி கொண்டார்கள். தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி கொண்டார்கள். இன்றைக்கு பாருங்கள், ஒருவேளை கிறிஸ்தவர்களுடைய வாழ்விலும் கூட சில நேரங்களிலே விக்கிரக ஆராதனை இருக்கும். விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு உருவம் மாத்திரமல்ல, பார்க்க முடியாத இருதயத்திலும் கூட நம்முடைய நினைவிலே நாம் வைக்கும் விக்கிரகங்கள் அநேக காரியங்களாக இருக்கும். சிலருக்கு தன்னுடைய அன்பானவர்கள், மனிதர்கள், உறவுகள், அல்லது ஏதாவது ஒரு தொழில், அல்லது ஏதாவது ஒரு பொருள், அது தங்களுடைய வாழ்விலே ஒரு விக்கிரகமாக மாறிவிடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இருதயத்திலே வைக்கப்படும் விக்கிரக ஆராதனையை குறித்து கர்த்தர் மிகவும் எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிறார். இருதயத்திலே சுத்தம் இருந்தால் தேவனை அவர் தங்கும் இடமாக அங்கே வைக்கிறார். எசேக்கியேல் 14:3 தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா? மனுஷன் தங்களுக்கு நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்திலே நாட்டி வைத்திருக்கிறார்கள் என்று இங்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவருடைய இருதயத்திலே தேவனை வைக்க வேண்டிய இடத்திலே மனிதரையோ, பொருளையோ, தொழிலையோ, எந்த ஒரு தனக்கு பிரியமான ஒரு காரியத்தை வைத்துவிட்டால் அது தேவனுக்கு விரோதமான ஒரு விக்கிரகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த விக்கிரக ஆராதனை என்று சொல்லும் பொழுது நாம் வெளிப்படையாய் பார்க்கும் ஒரு காரியம் அல்ல. சில நேரங்களிலே உள்ளாக யாரும் அறியாத ஒரு காரியத்தை கர்த்தர் உள்ளே பார்க்கிறார். புதிய ஏற்பாட்டிலே இந்த 10 கற்பனைகளையும் உள்ளடக்கி ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு ராஜரீக பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அனைத்து கற்பனைகளும், அனைத்து நியாயப்பிரமாணங்களும் இந்த 2 ராஜரீக பிரமாணத்திலே இயேசு கிறிஸ்து உள்ளடக்கி நம்மிடத்திலே சொல்லுகிறார். மத்தேயு 22:37-40 வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பழைய ஏற்பாட்டிலே தேவன் கொடுத்த 10 கற்பனைகளையும் 2 கட்டளைகளிலே ஆண்டவர் உள்ளடக்கிவிட்டார். என்ன ஒரு காரியம்? தேவனிடத்திலே அன்பு கூறு, பிறரிடத்திலே நீ அன்பு கூறு. தேவனிடத்திலே அன்பு பாராட்டு, மனிதரிடத்திலே அன்பு பாராட்டு. அன்பு என்கின்ற அந்த வார்த்தையிலே தேவனையும் மனிதனையும் இணைக்கும் ஒரு பாலம், மனிதனையும் இணைக்கும் ஒரு பாலம். அதுதான் ஒரு சிலுவை. இயேசு அதற்காகத்தான் வந்தார். மனிதனை தேவனோடு கூட இணைப்பதற்கு, மனிதன் அந்த உறவை இழந்தவன் மற்றவர்களோடு இணைப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை நாம் எவ்விதமாக அன்பு கூற வேண்டும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் நம் ஆண்டவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த முழுமையான அன்பு இல்லாதபடியினாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எவ்விதமாக 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ரோமர் 1:25 பவுல் விதமாய் சொல்லுகிறார், தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டி தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். மனுஷன்
சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்கிறான். Man worship creatures or creation, not the creator. தேவன் எல்லாவற்றையும் படைத்தவர், படைத்த தேவனை அவர்கள் வணங்காதபடி படைக்கப்பட்ட அந்த சிருஷ்டியை அவர்கள் தொழுது கொள்வதினாலே அவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். எனவே தேவன் இந்த நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் ஒரே ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவர் கொடுத்திருக்கும் இந்த கட்டளைகளுக்கு, ஆண்டவர் பேசும் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆதி மனிதன் கீழ்ப்படியாததினாலே பூமியிலே பாவம் பிரவேசித்தது, இந்த பாவம் பெருகினது. எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் அதே பாவத்தை தொடர்ந்து செய்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் ஒரு காரியம், நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பாருங்கள், தொடர்ந்து இந்த 5ஆம் வசனத்திலிருந்து நாம் 5ஆம் கற்பனையிலிருந்து 10ஆம் கற்பனை வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, மற்றவர்களுடைய வாழ்விலே நாம் ஒரு தேவனுடைய அன்பை பாராட்ட வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அதில் முக்கியமாக 5வது ஒரு கற்பனையை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, பெரியவர்களுக்கும் கூட. தங்களுடைய பெற்றோர்கள் வயதான நேரத்திலே அவளை தாங்குவதற்கு, அவர்களை ஆதரிப்பதற்கு தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய கடமையை கொடுத்திருக்கிறார், பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அது நம்மேல் விழுந்த கடமை. நம்முடைய பெற்றோரை கவனிப்பது நம் மேல் விழுந்த கடமை. அது கற்பனை இல்லையிலே முக்கியமான ஒரு கற்பனை. இந்த 5வது கற்பனையிலே ஆண்டவர் மிக கவனத்தோடு இருக்கிறார். உன் பெற்றோரை நீ கனப்படுத்து. இன்றைக்கு பாருங்கள், பெற்றோரை கனப்படுத்தாத, மதிக்காத, ஆதரிக்காத அநேக வாலிபர்கள் இந்த பூமியில் இருக்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். ஒரு தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் அவ்விதமாய் இருக்கக்கூடாது. தேவனுக்கு அடுத்தபடியாக நம்முடைய பெற்றோரை நாம் கனப்படுத்துவது அது தேவன் கொடுத்த ஒரு கட்டளை என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே தகப்பன்மாரை, தாய்மாரை நாம் எவ்விதமாக கவனிக்க வேண்டும் என்று பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. இங்கே பவுல் ஒரு ஆலோசனையாய் சொல்லுகிறார், உன் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். நியாயம், இது நியாயமான காரியம். இந்த நியாயமான காரியத்தை, நீதியான காரியத்தை கர்த்தர் ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பெற்றோரை குறித்து ஒரு கவலையற்றவர்களாக, அக்கறையற்றவர்களாக வாழ்ந்ததினாலே ஆண்டவர் இது ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். கட்டளை என்று சொல்லும் பொழுது அதை நிச்சயமாக கீழ்ப்படிய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும், அதை செய்தே ஆக வேண்டும். இட்ஸ் நாட் ஆப்ஷன், இட் இஸ் அ மேண்டேட்ரி, இட்ஸ் அ கம்பல்சரி. ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். நம்முடைய பெற்றோரை நாம் கனப்படுத்துவது அது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அவ்விதமாக நம்முடைய பெற்றோரை நாம் கனப்படுத்தாவிட்டால் அதனுடைய விளைவையும் கூட நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நீதிமொழிகள் 30:17 இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். மிக பரிதாபமான முடிவை பார்க்கிறோம். பெற்றோரை கனப்படுத்தாதவர்கள், அவர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய அழிவு மிக மோசமாக இருக்கும், அவருடைய முடிவு மிக மோசமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த 10 கற்பனைகளிலே 6ஆம் கற்பனையிலிருந்து 10ஆம் கற்பனை வரையிலையும் மற்றவருடைய வாழ்வை சார்ந்ததாக இருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார், இவைகளை செய்யக்கூடாது என்று சொல்லி 6ஆம் கற்பனையிலிருந்து 10ஆம் கற்பனை வரையிலையும் ஆண்டவர் செய்யக்கூடாதவைகளை நாம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையாக கொடுக்கிறார். செய்ய வேண்டுவதை செய்யணும், செய்யக்கூடாததை நாம் செய்யக்கூடாது. இதுதான் கீழ்ப்படிதல், இதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். எனவே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும் ஒரு காரியம் என்ன? எனக்கு அன்பான தேவச்சனங்களே, ஆதி மனிதன், முதல் மனிதன் ஆண்டவருடைய முதல் கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாமையினாலே இந்த பூமி முழுவதுமாக பாவம் நிறைந்ததினாலே இன்றைக்கு பாவம் பெருகியிருக்கும் காலத்திலே
அந்த பாவத்தின் விளைவிலே மனிதன் சிக்கிக்கொண்டு பல பிரச்சனைகளிலே பலவிதமான கொள்ளை நோய்களினாலே தன்னைத்தானே அழித்து கொண்டிருக்கும் காலங்களிலே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஆண்டவருடைய வசனத்திற்கு நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை தேடுவோம். அவருடைய வசனத்தின்படி நாம் இன்றைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தர்மையான வேலைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, முதல் மனிதனாகிய ஆதாம் உடைய முதல் கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாததினாலே உலகத்திலே பாவம் பிரவேசித்தது. ஆண்டவரே, இந்த பாவம் பெருகினது. அது நிமித்தமாய் மனிதனுடைய வாழ்வு அவன் அழிவை பெற்றுக்கொண்டான். ஆண்டவரே, அழிவிலிருந்து மனிதனை பாதுகாக்க தேவன் ஒரு வழியை கொண்டு வந்தீர். மோசேயின் மூலமாய் 10 கற்பனைகளை கொடுத்தீர். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த ராஜரிக பிரமாணம் ஆகிய தேவனையும் மற்றவர்களையும் ஆண்டவரே, நாங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு ஆண்டவரே நாங்கள் அன்பு கூறத்தக்கதாக எங்களுக்குள்ளே உண்மையான கிறிஸ்துவ அன்பினாலே எங்கள் இருதயம் நிரப்பப்படட்டும். அந்த அன்பானது நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே, அன்பின் நிமித்தமாக நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒருவரை ஒருவர் நாங்கள் தாங்க, பிறருக்கு நாங்கள் தீங்கு செய்யாமல் இருக்க தேவனில் உதவி செய்வீராக. ஆண்டவரை, முதன்மையாக தேவனை வைத்து இந்த பூமியிலே நாங்கள் காணும் தேவன் கொடுத்திருக்கும் எங்கள் பெற்றோர்களை நாங்கள் மதித்து, தேவனுக்கு கொடுத்திருக்கும் அயலகத்தார் பிறரை நாங்கள் நேசித்து நம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் தேவநாம மகிமைக்காக கீர்த்தனை 19 பாடுவோம். பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. நீடித்த காலமதாக பரண்யம்மை, நீடித்த காலமதாக பரண்யம்மை நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னூற செப்பின தேவ பரன் இந்த காலத்தில் மார்க்கமதாக குமாரனை கொண்டு விளக்கின அன்பை விளைந்து தியானித்து பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. சொந்த ஜனமாக யூதர் இருந்திட தொல்லையில் கிடந்த பூரமாந்தராம் எம்மை தையில் சேர்த்து பராபரன் தம்முடை மாந்தர்களாக்கின சந்தோஷத்துக்காக பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. எத்தனை தீர்க்கர் அநேக அப்போஸ்தலர், எத்தனை போதர்கள் இரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் திந்து இத்தகையாய் கிருபை வைத்த நம் கர்த்தனை பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. சில அறிவிப்புகள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் இந்த ஊரடங்கு தளர்த்தப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் போகிறார்கள் என்று சொல்லி நாம் வயதானவர்கள், வியாதியுள்ளவர்கள், சரீரத்திலே பலவீனமானவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுள்ளவர்கள், இவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லாதபடி
தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், சரீரத்தில் பலவீனமானவர்கள், இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபித்துக் கொள்வோம், விசாரிப்போம். முக்கியமாக நம்முடைய திருச்சபையின் ஊழியத்தின் தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம், நம் உதாரத்துவமாய் கொடுப்போம். ஓய்வு நாள் பை காணிக்கை, சந்தா காணிக்கை, தசமபாக காணிக்கை, ஸ்தோத்திர, தனிநபர், பொதுவான விசேஷித்த காணிக்கைகளை நம்முடைய திருச்சபையின் வங்கி கணக்கிலே நீங்கள் நேரடியாக செலுத்தும்படி உங்களை மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை அவ்விதமாக செலுத்த முடியாதவர்கள், பணமாக கொடுக்க விரும்புகிறவர்கள், நம்முடைய திருச்சபையின் பொருளாளரை நீங்கள் அணுகியோ அல்லது போதகரை அணுகியோ நீங்கள் உதவி செய்யும்படி உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை இதே வேளையிலே நாம் சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசினீர். இந்த ஆராதனையிலே நீர் எங்களை ஆசீர்வதித்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின் நிமித்தமாக நாங்கள் அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரை வாழ்ந்து உமக்கென்று நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வரக்கூடிய நாட்களில் தேவன் எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சகல தீமை நின்றும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமென்று பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளிருந்து என்றென்றும் உங்களிலே நிலைத்திருக்க கடவது. ஆமென். மீட்பரே, இந்நேரத்தில் வந்தாசீர்வாதம் கூறுவே. வார்த்தை கேட்கும் மனதில் பேரன்பினால் மூட்டுமே. வாழ்நாளிலும் சாய்காலத்தும் ஆயேசுவே பிரகாசியும். வாழ்நாளிலும் சாய்காலத்தும் ஆயேசுவே பிரகாசியும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அன்பான சபையாரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட இணைந்து நீங்கள் தேவனை ஆராதித்ததை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை நாம் விசாரித்து செபிப்போம். தாங்கவும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.